புட்மல்ல, இங்க இருந்து வியூ பார்க்க செமையா இருக்குடி. ஆமாடி மங்கம்மா, இங்க இருந்து உட்கார்ந்து பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆமா பிள்ளைங்களா, இப்ப சாப்பிட எந்த ஃப்ளோர் போனோம் நம்ம? பாட்டி, இப்ப நம்ம சாப்பிட கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போகணும். அங்கதான் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஓ அப்படியா, சரி பிள்ளைங்களா. சரி எல்லாம் ரெடியா, கிளம்பலாமா? ஏன் மங்கம்மா இவ்வளோ அர்ஜென்ட் படுற? நல்ல பசிக்குது போல. ஆமாடி புட்மல்ல, பசிக்காம நைட்டு கூட நான் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அப்படியா, சரி சரி. நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்கல்ல, பஃபே வேற. ஆமா பிள்ளைங்களா, இந்தியன் ஃபுட்டா இல்லைன்னா மலேசியன் சாப்பாடா? அது வந்து போய் பார்த்தாதான் பாட்டி தெரியும். ஆமால்ல, போய் பார்த்தாதான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ராணி வாணியெல்லாம் இந்தியன் ஃபுட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல. ஆமா ஆமா, நேத்து வந்து மலேசியன் ஃபுட்டு தானே சாப்பிட்டோம். எனக்கெல்லாம் வயிறு கலக்கிருச்சு பார்த்துக்கோ. அப்படியா, சாப்பாடு டேஸ்ட் என்னமோ நல்லா இருந்துச்சு, ஆனால் நம்மளுக்கு தான் செட் ஆகல. நம்ம ஊர்ல இருந்தா எப்போ பார்த்தா தோசை இட்லின்னு சாப்பிட்டு இங்க வந்தா செட்டே ஆக மாட்டேங்குது. ஆமாடி புட்மல்ல, வாங்க போலாம். எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? எனக்கு வேற வயிற்றுல கடமுடான்னு எலி ஓடிட்டு இருக்கு. சரி சரி வா போலாம். இங்க பாரு புட்மல்லே, இந்தியன் ஃபுட்டு தான் ஜாலி. ஆமா ஆமா மங்கம்மா, இந்தியன் ஃபுட்டு தான். சரி சரி, எதுக்கு இவ்வளோ ஜோரா கத்துற? உனக்கு பசிக்கிறதுனால இப்படியா கத்துவாங்க? அது என்ன பண்றது புட்மல்லே, இந்த சாப்பாடு பார்த்த உடனே என் வயிறுக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால தான் நான் இப்படி சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி பண்ற தமிழா. அது நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி, நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். ஆமா, இங்க டெசர்ட்ஸ் இருக்கு, நீங்க சாப்பிடுவீங்களா? நாங்க எல்லாம் சாப்பிட மாட்டோம் தமிழா. எனக்கெல்லாம் சக்கரை வியாதி இருக்கு பாத்துக்கோ. நான் சாப்பிட்டேன்னா எனக்கு இன்னும் அதிகமாயிடும். ஓகே, எனக்கும் தான் இருக்கு. பட் தென் எப்பயோ ஒரு நாள் தானே இந்த மாதிரி வெளியே ட்ரிப்புக்கெல்லாம் வருவோம். அதனால நான் சாப்பிட போறேன். நீயும் சாப்பிடு. எப்பயோ ஒரு வாட்டி சாப்பிடுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. அப்படியா? ஓகே ஓகே. ஏய் கியா, இங்க பாருடி, எவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆமாரியா, நிறைய வெரைட்டி இருக்குல்ல. கேக்கு, கப் கேக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டி என்னமோ இருக்கு, ஆனா சாப்பிட தான் வயிறுல இடம் இல்ல. ஆமா ஆமா, நிறைய வெரைட்டி கொடுத்துருக்காங்கல்ல, பூரி இட்லி அந்த மாதிரி. அது சாப்பிட்டதுனாலே வயிறெல்லாம் ஃபுல்லா இருக்கு. இது சாப்பிட எனக்கும் இடம் இல்லை. ஆமா, வயிறுல இடம் இல்லதான். ஆனாலும் நம்ம எப்பயோ ஒரு நாள் தானே இந்த மாதிரி வருவோம் ட்ரிப்புக்கெல்லாம். அதனால சாப்பிட போறேன் நானு. சரி சரி சாப்பிடு. நீ சாப்பிட மாட்டியா கியா? நானும் சாப்பிட தான் போறேன் ரியா. ஓகே ஓகே. ஆமா, சோஃபி அக்கா எங்க? அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? அவங்க ஆல்ரெடி பிளேட்ல எடுத்து வச்சிருக்காங்க. நமக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம் சீக்கிரமா எடுத்துட்டு. ஓ, நம்மளுக்கு முன்னாடியே அவங்க எடுத்துட்டாங்களா? சரி சரி, சீக்கிரமா எடுக்கலாம் வா. வா வா வா, எவ்வளோ ஐட்டம் இருக்குல்ல. வா, யம்மி யம்மி. ஆமா ஆமா, ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சாப்பிட்டு பார்க்கலாம். இவ்வளோ ஐட்டம்ஸ் சாப்பிட போறோம், நம்ம வயிற்றுல எதுவுமே ஆகாதா? நீ ஏதாவது ஆகும்னு நினைச்சு சாப்பிட்டா ஆகும், எதுவுமே ஆகாதுன்னு நினைச்சு சாப்பிட்டேன்னா எதுவுமே ஆகாது. ஆமா ஆமா, எனக்கு லெக்சர் கொடுக்காம நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஓகே? ஏய் ரியா, உனக்கு நல்லதுக்காக தான்டி நான் சொன்னேன், இல்லைன்னா நான் இதுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்க அக்கா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. உனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப ஓவர் சீன் போடுறேன். நிறைய ஐட்டம் இருக்கே. கேக் இருக்கு, அப்புறம் என்னென்னமோ இருக்கே. எனக்கு இந்த ஐட்டம்ஸ் பேரெல்லாம் தெரியவே தெரியாது. சரி சரி, நம்மளுக்கு ஒன்று தான் தெரியும். கேக்ல இருந்து ஆரம்பிப்போம் முதல்ல. யம்மி, கேக் சூப்பராக இருக்கே. சாக்லேட் கேக் செம்மையாக இருக்கு. சரி, இப்போ விப்பிங் க்ரீம் சாப்பிட்லாமா, இல்லைனா அந்த ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்காது சாப்பிட்லாமா? சரி, எல்லாமே ஒரே வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து சாப்பிடுவோம். யம்மி, எல்லா டெசர்ட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டாக தான் இருக்கு. அக்கா, ஏன் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இல்லைம்மா, நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், பரவாயில்ல. ஏன்டி ஸ்டைலிஷ் தமிழா, என்ன டான்ஸ் ஆட போறியா? நின்றுக்கிட்டே இருக்க? ஆமா, டான்ஸ் ஆடலாம் தான் இருக்கேன். யாராவது பாட்டு பாடுங்கப்பா, நான் டான்ஸ் ஆடுறேன். அப்படியா? நம்ம ரங்கம்மா இல்லைனா புட்மல்லே பாடுவாங்க. இல்லப்பா, எனக்கெல்லாம் பாட தெரியாது. புட்மல்லிக்கு வேணா தெரியும். சரி சரி, யாரும் பாட வேண்டாம், எனக்கே பாட தெரியும். தமிழா, நீ ஆடுமா? ஓகே, தேங்க்யூ புட்மல்லி. டங்கிரிடிங் கும்பலே பலே, டங்கிரிடிங் கும்பலே பலே, டிங்கன கடிங்கு, டிங்கர்ன கடிங்கு, டங்கன கரடங்கு, டிங்கர்ன கடிங்கர்ன கடிங்கர்ன கடிங்கு. ஸ்டைலி தமிழி நீ நானே, ஸ்டைலிஷ் தமிழச்சி. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் தமிழா அக்கா. தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா, இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆமாவா, நீ பார்க்கவே செம்மையாக இருக்கு. மேலே ஏதோ ரெட் கலரில் தொங்க போட்டிருக்காங்க பாரு, அது இன்னும் நல்லா இருக்குல்ல. ஆமாம் ராணி அக்கா, இங்கே நம்ம நைட் டைமில் வந்திருந்தோன்னா இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும்ல. அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்லேயும் இருக்குக்கா, ஆனால் நம்ம பார்த்ததில்ல. இங்கே வந்து பார்க்குறோம், செம்மையாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்லாம் வா. ஆமாம் ராணி அக்கா, என்ன சாப்பிட்லான் இருக்கீங்க நீங்கள்?
போய் பார்க்கலாம் வாணி, நிறைய கடை இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ் கடையும் இருக்கு. அங்கே மாங்காய் இருக்கு, மாங்காய் போய் சாப்பிட்லாம். அங்கே டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இந்த ஊர் மாங்காய். ஆமாக்கா, இந்த ஊர் மாங்காய் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி போலாமா? போலாமே. ஏய் புட்மல்லே, இங்க சிக்கன்ல ஏதோ வச்சிருக்காங்கடி, என்ன சாப்பிடலாம்? ஏதோ சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கு, அதே வாங்கலாமா? வாங்கலாமே. ஹே பாப்பா. அந்த பாப்பா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. கேர்ள்னு கூப்பிடு. ஐயா எனக்கு கூப்பிட தெரியாதுடி. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள். எஸ் மேம். அட பாருப்பா, நீ கூப்பிட்டாதான் அந்த பொண்ணு ஆன்சரே பண்ணுது. கிவ் திஸ் சிக்கன் ஃப்ரை. ஓகே கிராண்ட்மா, வெயிட் a minute. இங்க பாருடி, எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு, விதவிதமா இருக்கே. ஆமடி மங்கம்மா, இங்க மாம்பழம் இருக்கு, தர்பூசணி இருக்கு, டிராகன் ஃப்ரூட் இருக்கு, கொய்யா இருக்கு. என்னடி புட்மல்லே, இதெல்லாம் நம்ம ஊர்ல இல்லையா? அப்படி சொல்ற? இருக்கு, ஆனாலும் இந்த ஊர்ல எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. நீயே கேள்றி மங்கம்மா, நான் பேசினா இங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரியாது. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு மாங்காய் அப்புறம் தர்பூசணி வேணும். எக்ஸ்கியூஸ் மீ பாய். Tell me, Grandma. I want 2 box of mango, 1 box of watermelon and 1 box of guava. Okay, Grandma, I will give you. Thank you boy. சோஃபி அக்கா, இந்த ட்விஸ்டர் பொட்டேட்டோ வாங்கலாமா? வாங்கலாம் கியா. இன்னும் இங்க நிறைய வெரைட்டி இருக்கு, பாரு என்ன வேணுமோ. கியா நீயும் பாரு, உனக்கு என்ன வேணுமோ. அக்கா எனக்கு ஒரு ட்விஸ்டர் பொட்டேட்டோ அப்புறம் ஒரு சிக்கன் பாப்கார்ன். அக்கா எனக்கும் அதாக்கா வேணும். ஓகே ரியா கியா, இருங்க நான் கேக்குறேன். சார் 3 ட்விஸ்டர் பொட்டேட்டோ and 3 சிக்கன் பாப்கார்ன். Okay, ma'am. Can you wait? ஓகே சார். அக்கா இங்க அந்த ட்விஸ்டர் பொட்டேட்டோன்றது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தானக்கா? ஆமா ரியா, இங்க பேர் மட்டும் தான் மாத்தி வச்சிருக்காங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது, அதுல ரொம்ப சால்ட்டியா இருக்கும்னு. ஆனா இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்போ ஒரு நாள் தானே வரும். நம்ம ஊர்லனா அது ரொம்ப சால்ட்டியா தான் இருக்கும், இங்க எப்படி இருக்கோ தெரியாதுல்ல. ஆமாக்கா, இங்க சாஸ் கூட போட்டு தராங்க. ஆமா, நம்ம ஊர்லயே போட்டு கொடுப்பாங்கல்ல. இங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட இருக்கு பாரு, வேணா அது கூட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஆமாக்கா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கலான்னு தான் இருந்தேன். ஆனால் அப்பா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வேணா நான் செஞ்சு சாப்பிடுவேன், ஆனால் வெளியே மட்டும் தான் நான் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். ஆமாரியா, எங்கள் அப்பாவும் ரொம்ப திட்டிகிட்டே இருப்பாங்க நான் ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி சாப்பிட்டேனா. அதனால தான் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். நான் வீட்டில் செஞ்சால் உங்களுக்கும் தருவேன்ல, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. நம்ம ரங்கம்மா பாட்டி இங்கே வடை போண்டா பஜ்ஜி இருக்கான்னு தேடிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் இங்கே அதெல்லாம் கிடைக்காது பாட்டி, இந்த மாதிரி ட்விஸ்டர் பொட்டேட்டோ சிக்கன் பாப்கார்ன் இதுதான் நிறைய கிடைக்கும்னு சொன்னேன். அவங்க அதுக்கு வேன்லேயே போய் உட்காந்துட்டாங்க தெரியுமா, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு. அப்படியா, அவங்க தனியாக தான் உட்காந்துருக்காங்களா இத்தனை நேரமா? நான் ஏதோ இருப்பாங்க அம்மா கூட நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த பொட்டேட்டோ நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா, அது கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சமாக அது சிப்ஸ் மாதிரி தானே டேஸ்ட் இருக்கும். ஏதாவது சாப்பிட்டா சாப்பிட்டோம், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இங்கே ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுல, செம்மையாக. இத்தனை நாளாக நம்ம இந்த ஊரில் தான் இருந்திருக்கோம், எல்லா இடத்துலையும் சாப்பாடு செம்மையாக இருக்குது. என்ன சேம் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, என்ன லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஆனால் இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் நம்ம டெய்லி சாப்பிடவே கூடாது. டெய்லி சாப்பிட்டோன்னா அப்புறம் குண்டாயிடுவோம். எப்பயாவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோன்னு சொல்லி அம்மா ஓகே சொல்லியிருக்காங்க. இதே அங்கே கேட்டால் இதே நம்ம அங்கே கேட்டோன்னா அவங்க அவ்வளோதான் நம்மளை திட்டி போட்டிருப்பாங்க. Ma'am, here is your twister potato, 3 numbers, and chicken popcorn, 3 numbers. Thank you. Have a nice day. Enjoy eating.